குருவே சரணம் குருவே போற்றி கந்த குருவே சரணம். சேவற்குடி வேலவனின் பாதம் தொட்டு வணங்கிவிட்டு இந்த பதிவு. எனக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களின் பாதங்களை தொட்டு வணங்கிவிட்டு இந்த பதிவுகளை தருகிறேன். அவன் அருளால் அவன் கருணையால். சந்திர திசை 10 வருடம். அதாவது சந்திர திசை 10 வருடம் என்றால் 43 வயதிலிருந்து சந்திர திசை முடிவுக்கு வரும். எந்த திசாபுத்தி வேணாலும் நடக்கட்டும். 33 முதல் 43 வரை சந்திர திசை நடப்பில் இருக்கும். அதன் அதிசயத்தையும் அதன் அற்புதத்தையும் காணுங்கள். சந்திரனே ஜாதகத்தில் அதிர்ஷ்டத்தின் காரகன். நம் ஜாதகத்தில் எங்கே சந்திரன் இருக்கிறாரோ லக்கணப்படி சந்திரன் இருக்கும் பாவகத்தில் கண்ணீரும் உண்டு, அதிர்ஷ்டமும் உண்டு. ஒருவர் எந்த திசாபுத்தியில் வேணாலும் பிறக்கட்டும், எந்த திசை வேண்டுமானாலும் நடந்து கொண்டிருக்கட்டும், ஆனால் அந்த 33 முதல் 43 வரை சந்திரனின் ஆதிக்கம் செலுத்தும் இடம் அது. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். திருமணம் முதல்ல அதாவது கே திசை 7 வருடம், சுக்கர திசை 27 வருடம், 27 வயசு வரைக்கும் சுக்கரனின் மறைமுக சூட்சமம். அப்புறம் சூரிய திசை பற்றி போட்டோம். இப்போ அடுத்தது 33லேருந்து 43 வரைக்கும் சந்திரனின் சூட்சமம். எந்த திசை புத்தி வேணாலும் நடக்கட்டும், சந்திரனின் மறைமுகமான சூட்சம செயல்பாடுகள் என்னவென்று பார்ப்போம். திருமணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்கும். குழந்தைக்கு அப்புறம் இந்த வீடு வாசல் சொத்து சுகம் தேடி அலையும் ஒரு அமைப்பு. சந்திரனே காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். சந்திரன் கடகம் வீடு வருகிறது. அந்த இடத்துல தான் குரு உச்சமாகிறார். 9ஆம் அதிபதி குரு. காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி குரு கடகத்தில் உச்சம். அப்போ ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு சொத்து சேர்த்து வைக்கும் பாகிய அமைப்பும் அந்த சந்திர புத்தியில் நடக்கும். சந்திரனே அதிர்ஷ்டத்தின் காரகன். பொதுவாக ஒருத்தருக்கு இந்த 33லேருந்து 43 வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு டர்னிங் பாயிண்ட்டை சந்திப்பாங்க. எந்த மாதிரியான ஒரு டர்னிங் பாயிண்ட்? அப்போ தான் அந்த 33லேருந்து தொழில் தொடங்குவாங்க. இந்த வீடு வண்டி வாகனம் சொத்து அமையாதவர்கள் அந்த நேரத்தில் சொத்துக்கோசரம் ஓடி அந்த சொத்தை அடையிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வாங்க. ஆனால் 43 வயசில் எங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நடக்கலைங்கன்னு சொன்னால் அவங்க சுயதாரத்தில் சந்திரன் கண்டிப்பாக கெட்டுத்தான் இருக்க வேண்டும். கெட்டிருந்தான்னா அது அப்படி எப்படிங்க கெட்டிருந்தா, எந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அது கெட்டு போயிருக்குது நாம் சொல்கிறது? நாங்கள் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லக்கணப்படி சந்திரன் பாதகத்தில், சந்திரன் 6, 8, 12ஆம் அதிபதியாக வந்தாலும் பெரிய தவறில்லை. ஆனால் சந்திரன் பாதகஸ்தானத்தில் இருந்தால், அதே மாதிரி சந்திரனுக்கு நீசம் உண்டு. எங்கே போய் விருச்சகத்தில் சந்திரன் நீசமாவார். அந்த மாதிரி ஒரு தன்மையில் இருந்தாலும் சரி, திதிசூனியத்தில் சந்திரன் இருந்தால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் அந்த 33லேருந்து 43 வரைக்கும் அவங்க போராட்டத்தை சந்திக்கிறது. அந்த 33லேருந்து 40 வரைக்கும் வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் பட்டு தான் வருவாங்க. இது சந்திரன் கெட்டு 33லேருந்து 43 வரைக்கும் உள்ளவங்க வாழ்க்கையில் போராடி கஷ்டத்தை பெற்றால் அது சந்திரன் நிலைமை கெட்டு இருக்கும். அதனால தான் அந்த போராட்டத்தை சந்திக்கிறாங்க. இது சந்திரன் கெட்டு போனாலும் சில பேர்த்துக்கு இது எல்லாத்துக்கும் சரியாக வரும்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஏதோ ஒருத்தருக்கு மாறுபடும். அந்த 33லேருந்து 40 வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு கண்டம் வந்து போகும். அந்த யாருக்கு அந்த 33லேருந்து 40 வரைக்கும் தந்தையார் ஒரு கண்டத்தை தப்பித்து செல்வார். கண்டம்னா நீங்கள் உயிரிழப்புன்னு எடுத்துக்க வேண்டாம். ஒரு சின்ன ஆஸ்பத்திரி செலவு மருத்துவ செலவையும் கொடுக்கும். பெரிய விதமான பாதங்களை கொடுக்கும். அந்த சுயஜாதத்தில் அந்த அமைப்பு இருந்தால் அந்த அமைப்பை தருது. அப்போது அது சுயஜாதகாயில் தான் முடிவு பண்ண முடியும். ஆனால் பொதுவாக அந்த நேரத்தில் தந்தைக்கு ஆஸ்பத்திரி செலவு, ஒரு விரை செலவு, பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம், வீடு வாங்கிறதில்ல. சில பேருக்கு வீடு விற்கிற அமைப்பும் அதே சந்திரன் தான் தருது. அப்போ பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சந்திரன் அதிர்ஷ்டன் காரகன். சந்திரன் நல்ல நிலைமையில் இருந்தாலும் சரி, கெட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, அவர் தான் அதிர்ஷ்டத்தின் காரகன்னு சொல்லியாச்சு. அவரை எப்படி இயக்கிறது அப்படின்னா, இந்த பொதுவாக யூடியூப் சேனலில் சொல்கிறாங்க எல்லாத்துலேயுமே, திருப்பதி போனால் இந்த ராசிக்காலங்க பிரச்சனை வரும், திருப்பதி பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது. சந்திர திசை 33 முதல் 43 வரை திருப்பதி வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அவர்கள் வாழ்க்கையில் திருப்பதி ஏழுமலையான் தரிசனம் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். முடிந்த அளவுக்கு 3ஆம் பிறை தரிசனம் சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு. வாழ்க வளமுடன். குருவே சரணம் குருவே போற்றி. நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றி. நிறைய பேர் கமெண்ட் போடாமல் இருக்கீங்க. நீங்கள் நினைக்கிறது அதில் கமெண்ட்டாக போடலாம்.